பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃபஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன வத்தஹத மினல் மலாயிகதி இனாஸா இன்னக்கும் லதகூலூன கௌலன் அஸீமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பாவங்கள் பற்றி சொல்லிக்கொண்டு வந்து இறுதியில் குல்லு தாலிக கான செய்யுஹு இந்த ரப்பிக மக்ரூஹா, அவைகள் அனைத்தும் பாவங்கள், கெட்ட விடயங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஆயத்தை நாங்கள் இறுதியாக பார்த்தோம். இன்று 39வது ஆயத். ஸாலிக மிம்மா அவ்ஹா இலைக ரப்புக மினல் ஹிக்மா. இந்த விடயங்கள் அனைத்தும் இதுவரைக்கும் பல ஏவல்கள், விலக்கல்கள் வந்துச்சு. அதில் தொடர்ச்சியாக விலக்கல்கள் சொல்லப்பட்டது. இவைகள் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய ஞானம், ஹிக்மத், நுணுக்கத்தில் இருந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது, வஹியாக சொல்லப்பட்டது என்கிறது இங்கே விவரிக்கப்படுது. ஸாலிக மிம்மா அவ்ஹா இலைக, அவைகள் அனைத்தும் உங்களுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்தவற்றில் நின்றும் உண்டானது. அவ்ஹா இலைக ரப்புக மினல் ஹிக்மதி. எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிக்மத் என்று சொன்னானோ அதனை யார் கடைபிடிப்பாங்களோ அவங்களும் ஞானவான்களாக, ஹிக்மத்துடையவர்களாக ஆகிடுவாங்க. இதனால தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யக்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் நாடுறவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுக்கிறான், நுணுக்கத்தை, விளக்கத்தை கொடுக்கிறான். ஒமை யக்தல் ஹிக்மா ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு நுணுக்கம், விளக்கம் கொடுக்கப்படுதோ, ஞானம் கொடுக்கப்படுதோ, குர்ஆனோட இணைந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குதோ, ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர்களுக்குத்தான் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒமா யஸ்ஸக்கரு இல்லா உலுல் அல்பாப், புத்திசாலிகள் தான் அதனை அறிந்து கொள்ள முடியும், அதனை விளங்கி கொள்வார்கள். இதனால அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அனைத்து ஹிக்மத்துகளையும் தனது உம்மத்துக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வோட இணைவதற்குண்டான வழிகள் அனைத்தையும் சமைத்திருக்கிறான். வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இப்படியான இந்த அல்லாஹ்வுக்கு நீங்க இணை கற்பிக்க கூடாது. வலா தஜ்அல் மஅல்லாஹி, அல்லாஹ்வுடன் நீங்க இணைக்க கூடாது. இலாஹன் ஆகர், வேறு இலாஹுவை, வேறு தெய்வத்தை. ஃபத்துல்கா ஃபி ஜஹன்னம மலூமம் மதுஹூரா. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு தெய்வங்களுடைய உதவிகளை தேடுவீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு இன்னும் ஒரு தெய்வத்தை இணை கற்பிப்பீர்கள் என்றால், ஜஹன்னத்திலே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். மலூமன், அதில் நீங்கள் பழிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். மதுஹூரா, மிகவும் தூரத்தில் எறியப்பட்டவர்களாகவும் ஆகிடுவீர்கள். இழிவடைந்த நிலைமையில் துரத்தப்பட்ட நிலைமையில் நரகத்துக்கு எறியப்படுவீங்க. இந்த ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இல்முத் தௌஹீத் எடுத்து வாழ்வதற்காக வேண்டி தந்திருக்கிறார். யாருக்கு இல்முத் தௌஹீத், ஏகத்துவ அறிவு உறுதியாக இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதனை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வாங்க. இன்றைக்கு அதிகமானவங்க சில விடயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் உடைய ஏகத்துவத்தை மறுக்கிறது. எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஏகத்துவ கொள்கையை மறுத்து கொண்டிருப்போம், அறியாதவர்களாக இருப்போம். தேவைகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய முறைகளை ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்க, வேறு விதிமுறைகளை கையாளுவதும் ஒரு விதமான ஷிர்க்கு தான். கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து வருது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடுகளாக இருக்குது.
அதனை விளங்கி மேலும் அல்லாஹ்விடத்துல நெருங்க வேண்டும் என்றிருக்க மனிதன் வேறு வேறு படைக்கப்பட்ட வஸ்துகளிடத்துல உதவிகளை தேடக்கூடியவனாகி விடுகிறான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கையில ஷிர்க், இணை வைப்பு நடந்து கொண்டே இருக்குது. சிலருக்கு சில நம்பர்கள், அதாவது சில எண்ணிக்கைகள் அவர்களுடைய தெய்வங்களாக மாறுற சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். எங்க போனாலும் அவரு தேடுறது அவருக்குரிய லக்கி நம்பரை தான். சிலருக்கு 7ஆம் நம்பர் லக்கி, சிலவங்களுக்கு 9, இன்னும் சிலவங்களுக்கு 3. இப்படியாக எதில் பார்த்தாலும் அவருடைய நம்பரை பார்ப்பாங்க. இது நம்பருடைய அடிமை. இப்படியான அடிமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறார். எது இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எப்படியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது தவக்கல், யக்கீன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக ஆகிடணும். சிலர் அதிகமாக ஒரு பொருளை நேசிப்பவராக இருப்பார். அவரும் அல்லாஹ்வுடைய இல்மு தௌஹீதுக்கு சம்பூர்ணமாக விரோதமாகத்தான் செயல்படுறார். அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர யாரெல்லாம் அதிகம் சில விஷயங்களை நேசிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை வரும் என்று ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நேசிக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பொறுமதியாக விளங்கும். இதனை வைத்து அல்லாஹ் சோதிக்கக்கூடியவனாகவும் ஆகிடுவான். சிலர் தங்கத்துடைய வடிவத்தில் உள்ளத்தில் சிலைகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க என்ற அனைத்தை விடவும் அந்த தங்கத்துக்கு ஆசை. இன்னும் சிலர்கள் ஆடையுடைய வடிவத்தில் அந்த நேசம் அவங்களை மிகைத்திருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆடைகளுடைய ஆசை. இப்படியாக பொருள், பணம், இவைகளுடைய பேராசை உள்ளத்தில் மிகைத்திருக்கும். இப்படியானவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஏகத்துவத்துடைய விஷயத்தில் ஆட்டம் காணக்கூடியவர்கள் தான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஇஸா அப்துல் தீனார் வ தஇஸா அப்துல் திர்ஹம் வ தஇஸா அப்துல் ஹமீஸா தஇஸ வன் தகஷ ஃபைதா ஷீக ஃபலன் துகிஷ. தஇஸ நாசமா போயிட்டான். அப்துல் தீனார், தீனாருடைய அடிமை, பணத்துடைய செல்வத்துடைய அடிமை. அதுல இருந்து கொஞ்சம் போறதாக இருந்தா, அது தீனுக்கு போறதாக இருந்தாலும் கூட பெரிய ஒரு துண்டு உடம்புல இருந்து பறிக்கப்படுறது மாதிரி. சிலவங்க மாச கணக்கில் பைத்துல் மால் கட்டில பள்ளியுடைய, ஆனா அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான கூத்துகள், குதூகலங்களையும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் வீண் விரயம் செய்யணுமோ அந்த வீண் விரயங்கள் எல்லாம் மூழ்கி விளையாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ், ரசூல் என்று வரும் பொழுது அவைகளை பின்வாங்குறாங்க. பைத்துல் மால் மாத கணக்கில் அரியஸ், ஆனா அதனை கேட்டு வந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. அந்த அளவுக்கு பாரமாக கருதுறாங்க. அல்லாஹ் உன்னுடைய பணத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய செயல்களுக்கு சேர்த்துக்கொள்ள விருப்பம் இல்லை என்றைத்தான் அதனுடைய அடையாளம். சிலர்கள் சூது விளையாடுவதற்கு போவார்கள். பல லட்ச, பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிப்பாங்க. என்றாலும் ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபாவை இறைந்து கொடுக்கறதுக்கு முடியாத நிலைமை உண்டாகிடும். இந்த அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் அவனை தூரமாக்கி இருக்கிறான். இதனால தான் நீங்கள் தீனார், திர்ஹம் உடைய அடிமைகளாக மாறிவிடாதீங்க. வத்தஇஸா அப்துல் திர்ஹம், திர்ஹம் உடைய அடிமை நாசமா போயிட்டான். வத்தஇஸா அப்துல் ஹமீஸா, ஆடைகளின் அடிமை நாசமா போயிட்டான். ஆண்கள், பெண்கள் அவைகளுடைய அடிமைகளாக இருப்பாங்க. இவங்க நாசமா போயிட்டாங்க. வத்தஇஸ வன் துகிஷ, எந்த அளவுக்கு இப்படியான மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில இருந்து தூரமாக்கப்பட்டு சாபமிடப்பட்டு லானத் செய்யப்படுவார்கள். வைதா ஷீக ஃபலன் துகிஷ, அவருடைய காலில் ஒரு முள் தைத்தாலும் கூட அதனை எடுக்கிறதுக்கு கூட இயலாத ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விட்டும் நல்லவைகள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவைகள் அனைத்தையுமே தூரமாக்கி விடுவான். நாங்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவத்தில்
உறுதியாக இருக்க வேண்டும். எந்தொன்று வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடிய தன்மை வரணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத். இதனால் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் தௌஹீதுடைய அறிவை கேட்கிறேன். தௌஹீதுடைய அறிவு என்றால் என்ன? குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஏகத்துவ ஆயத்துகள் எல்லாம் விளங்கிட்டாரு. ஹதீஸ்ல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏகத்துவ விடயங்கள் அனைத்தையும் அறிந்துட்டாரு. இப்ப இவருக்கு இல்மு தௌஹீத் கிடைச்சது என்ற அர்த்தமா? அப்படி இல்லை. அது வெறுமனே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இல்மு தௌஹீத் என்கிறது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வின் மீது யக்கீன், உறுதி, தவக்குல், நம்பிக்கை, அவனுக்காக வேண்டியே செயல்படுறது, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு கிடையாது, எதுவாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுறது தான் இல்மு தௌஹீத். யா அல்லாஹ், துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடுறவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்சியுல் முல்க மிம்மன் தஷா, நாடுறவர்களிடத்திலிருந்து அதனை பறிக்கிறாய். நீ என்னிடத்திலிருந்து எடுத்தால் என்ன, பறித்தால் என்ன, அவைகள் அனைத்துமே உனக்கு சொந்தமானது என்று ஒரு நிலைமையிலிருந்து செயல்படக்கூடியவர்களுக்குத்தான் இல்மு தௌஹீத் இருக்கின்றது என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இது ஒரு பெரிய தலையங்கம். யாரு அல்லாஹ்வை சீரான முறையில் விளங்குவார்களோ, யாருக்கு இல்மு தௌஹீத் கிடைக்குமோ, அவர்களிடத்தில் இருந்து தான் இஹ்லாஸான, தூய்மையான, களப்பற்ற அமலை எதிர்பார்க்க முடியும். அந்த துஆவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது கேட்டது தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ், எங்களுக்கு இஹ்லாஸுடைய அமலை தந்திடுவாயாக, உனக்காக வேண்டி மட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரு அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சீரான முறையில் விளங்கி செயல்படுவார்களோ அவர்களுக்குத்தான் இஹ்லாஸோடு அமல் செய்ய முடியும். அப்படி இல்லாதவர்களுடைய அமல்கள்ல, கொடுக்கல் வாங்கல்ல, அவர்கள் தர்மம் செய்தாலும் கூட, குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் கூட, பல விடயங்கள்ல அவர்கள் பேர் வாங்கினாலும் கூட, நல்லவர்கள் என்று மதிக்கப்பட்டாலும் கூட, அவர்களிடத்தில் இருந்து இஹ்லாஸுடைய அமலை எதிர்பார்க்க முடியாது. அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்வுக்கென்று செய்யப்படக்கூடிய தூய்மையான அமலை எதிர்பார்க்க முடியாது. இதனால தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மலை அளவு கொடுப்பீர்கள், அது வானம் முட்டும் அளவு கொடுத்தாலும் கூட, என்னுடைய சஹாபாக்களுடைய ஈச்சப்பல கீற்றின் அளவு கூட, அதாவது ஈச்சப்பல காயின் துண்டு அளவு கூட சமமாக மாட்டாது என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய இல்மு தௌஹீத் இருந்தது, அமல்ல இஹ்லாஸ் இருந்தது. யாருக்கு இல்மு தௌஹீதும் இஹ்லாஸுடைய அமலும் இருக்குமோ அவருக்குத்தான் இறுதி முடிவு நல்லதாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து கேட்டது வ ஹுஸ்னல் ஹாத்திமா, யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயா. இந்த துஆவை நாங்களும் அதிகமாக கேட்கணும். ஒவ்வொரு 5 நேர தொழுகைகள்லையும், சுன்னத்தான தொழுகைகள்லையும், தூங்கி எழும்பினாலும் கூட எல்லா நேரத்திலையும் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா. இந்த இஹ்லாஸுடைய அமலுக்கும் ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்கும் இன்றி அமையாதது தான் இல்மு தௌஹீத், அல்லாஹ்வை முறையாக விளங்குறது, அறிகிறது என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கள்கிட்ட எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலமாக எதுவும் சாதிக்க முடியாது. அது வெகு சீக்கிரம் அழிந்து போய்விடும். அறிவு வர வேண்டும். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், எங்களுடைய அறிவு, இவைகள் அனைத்தும் வெகு சீக்கிரத்தில் எல்லாம் போயிடும். சின்னதொரு கோளாறு ஏற்பட்டாலே மனிதன் பைத்தியக்காரனாகி விடுகிறான். இப்படியாக எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாற்றுறது தான் இல்மு தௌஹீத் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் போதித்துவிட்டு, அந்த அரேபியர்கள், முஷ்ரிக்கீன்கள், பாவிகள் அல்லாஹ்வுடைய இல்மு தௌஹீதுக்கு எப்படி மாற்றம் செய்தார்கள் என்கிறத அடுத்த ஆயத்தில் அஃப அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன்,
அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தைகளை தேர்ந்தெடுக்க செய்து, அதாவது உங்களுக்கு ஆண் குழந்தை தந்து, வத்தஹத மினல் மலாய்கத்தி இனாசா, மலாய்க்காமார்களை அல்லாஹ்வுடைய பெண் குழந்தையாக ஆக்கி கொண்டான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்னக்கும் ல தகூலுன கௌலன் அதீமா, நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோசமான வார்த்தையைத்தான் சொல்லுகிறீர்கள். மக்காவுடைய முஷ்ரிக்கின்கள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறத கேவலமாக மதிச்சாங்க. ஆண் மக்கள் அவங்களோட இருக்கிறத பெருமையாக அவங்க நினைச்சாங்க. மலக்குகளை அவங்க பெண்களாக கருதி அல்லாஹு தாலாவுடைய பெண் மக்கள் என்று சொல்லி வந்தாங்க. அவங்களுடைய இந்த கருத்தை, அவங்களுடைய இந்த முறைய, இந்த விதிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்து இந்த ஆயத்தில் இவங்க அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அறியாமையினுடைய கடைசி எல்லையில வந்திருக்கிறாங்க. அல்லாஹு தாலாவையும் அவர்கள் மிருக இனத்தில் சேர்த்து வச்சாங்க. அதாவது அல்லாஹ்வுக்கு மக்கள் இருப்பதாக சொல்றாங்க. இது அவங்களுடைய அநியாயத்தின் பரிபூர்ண தன்மை. அல்லாஹ் வம்சம் இல்லாதவன், அவனுக்கு சந்ததி தேவை கிடையாது, அவனுக்கு மனைவி தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமானவன், நித்திய ஜீவன், எப்பொழுதும் நிலைத்திருப்பான். அவனுக்கு அழிவு ஏற்படாது, அவனுக்கு சந்ததி வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா எந்த இனத்தையும் சேர்ந்தவன் அல்ல, ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அல்லது நீங்க நினைக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அவன் மலக்குகளுடைய இனத்தை சேர்ந்தவனும் இல்லை. மலக்குகள் அவர்களே பெண் மக்கள், அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று இந்த முஷ்ரிக்கீன்கள் சொல்றாங்க. இவர்களுடைய இந்த அறியாமையினுடைய உச்ச கட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுப்பதற்காக வேண்டி இங்கே அவர்களுக்கு ஆண் மக்களையும் மலாய்க்காமார்களை பெண் மக்களாக மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்றது மிகவும் மோசமான, அது தாங்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான வார்த்தையாக இருக்கிறது. இன்னக்கும் ல தகூலுன கௌலன் அதீமா, நீங்க பயங்கரமான வார்த்தையை சொல்றீங்க. அல்லாஹ்வுக்கு நாங்க இன்றைக்கு எந்த முறையில் எல்லாம் உருவங்கள் இருப்பதாக கற்பனை செய்கிறோமோ அவைகள் அனைத்துக்கும் மாற்றமானவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹ்வை சிந்திக்கிற நேரம் அது அவனுடைய படைப்புகளை வைத்து சிந்திக்கணும். அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. உள்ளத்தில் எதுவெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் மாற்றமானவன். குல்லுமா ஹத்தர பிபாலிக்க ஃபல்லாஹு ஹிலாஃபும் பிதாலிக், உங்களுடைய உள்ளங்கள்ல சிந்தனைகள்ல ஊசலாடக்கூடியவைகள் அனைத்துக்கும் மாற்றமானவன் தான் அல்லாஹ். வலகது ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆனி லியذكரு, இப்படியாக இந்த குர்ஆனில் நீங்கள் படிப்பினை பெறத்துக்காக வேண்டி நாங்கள் பல விவரங்களை சொல்கிறோம். சர்ரஃப்னா என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்ற கருத்து. இன்னும் ஒன்று, சில ஆயத்துகளை உங்களுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கின்றோம். குர்ஆன்ல முத்தஷாபிஹத்தான ஆயத்துகள் இருக்குது. அந்த ஒரே மாதிரி ஆயத்துகள் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். இப்படி நாங்கள் மீட்டி மீட்டி சொல்றது லியذكரு, நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. வமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா, என்றாலும் இவர்கள் அல்லாஹ்வை விட்டும் விரண்டோடுவதைத்தான் அதிகரித்தார்கள். எதனை அல்லாஹ் எங்களுக்கு மீட்டி மீட்டி சொல்லி எச்சரிக்கைகள் விடுத்தாலும் படிப்பினைகளை ஏற்படுத்தினாலும் நாங்கள் அவனை விட்டும் விரண்டோடத்தான் செய்கிறோம் என்கிறது இந்த ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லி காட்டுது. முஷ்ரிக்கீன்களே, பாவிகளே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களே, கொல் லவ்கான மாஹு ஆலிஹத்துன், அவர்களை பார்த்து நபியை சொல்லுங்க, இவர்கள் கூறுவதை போல அல்லாஹ் உடன் இன்னும் தெய்வம் இருக்கும் என்றிருந்தால், கமா யகூலூன், இந்த முஷ்ரிக்கீன்கள் சொல்வதை போல அல்லாஹ்வுடன் வேறு தெய்வங்கள் இருந்தால், இதல் லபுத்தகௌ இலா தில் அர்ஷி சபீலா, அவர்கள் அர்ஷுடைய சொந்தக்காரனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சென்றடைவதற்கு பாதைகளை வழிகளை தேடுவார்கள்.
இந்த இணை வைப்பர்கள் நினைக்கிறத போல அல்லாஹ் தாலாவை தவிர வேற யாரும் இருந்திருந்தா அர்ஷுக்குரியவனான அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எதிர்க்கிறதுக்கு, போட்டி போடுறதுக்கு, சண்டை செய்யறதுக்கு அவங்க வேறொரு வழியை தேடிக்கொண்டிருப்பாங்க. அப்படி வழி இல்லாததுனால அல்லாவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்கிறது இந்த ஆயத்துடைய கருத்து. எங்களுக்கு தெரியும், ஃபிரவுன் அன ரப்புக்கும் உள்ள ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்வான ரப்பு என்று சொன்னான். இறுதியில் யா ஹாமானு இப்னிலி சர்ஹன் லஅல்லி அபுலுகுல் அஸ்பாப சமாவாத்தி, ஹாமானிடத்தில், ஹாமானே நீ எனக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டு, நான் வானத்தின் உடைய வாயில்களை அடைய வேண்டும், அடைந்து மூசாவுடைய ரப்பை எதிர்க்க வேண்டும், அவனோட பேச வேண்டும், அவன் வழிகேடனாக இருக்கிறதனை நான் பார்க்கிறேன் என்றெல்லாம் வம்பித்தான். அதே போல இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்படி வேறு தெய்வங்கள் அவர்கள் சொல்வதனை போல அல்லாஹ்வுடன் இருந்திருந்தால் அவர்கள் அல்லாவை சந்திக்கிறதுக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் பகமை பாராட்டுவதற்கு, அவனை சென்றடைவதற்குண்டான பாதையை தேடுவார்கள். பெரும் கோப்புரத்தை எழுப்பி ஃபிரவுன் அம்புகளை ஈட்டிகளை வானத்தில் எறிந்தான். மலாய்க்காமார்கள் இரத்தத்தை தோய்த்து திருப்பி அனுப்பினார்கள். ஃபிரவுன் சொன்னான், நான் மூசாவுடைய ரப்பை கொண்டு விட்டேன் என்று. இந்த அளவுக்கு அறியாமை, நுணுக்கமில்லாத தன்மை, மடமை எதனால உருவாகும்? இல்மு தௌஹீத் இல்லாமல் போறதன் காரணமாக. சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா, இந்த காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் எதுவெல்லாம் சொல்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், அவன் மிகவும் உயர்ந்தவன் என்று எங்களுக்கு அவனுடைய தாத் என்ற தன்மையை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன், அவனுடைய சிஃபத் என்ற தன்மைகள் அனைத்துமே அவன் ஒருவன் என்றதை எங்களுக்கு அறிவிக்குது. அப்படி இருக்க எங்களுடைய எண்ணங்களால் நாங்கள் ஷிர்க்குகள் செய்வோம் என்றால், முஷ்ரிக்குகள் அவர்களுடைய எண்ணப்படி அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இருப்பதாக சொன்னால், மூமின்கள்லையும் பலகீனமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க அறியாமையில சில கூடாத விஷயங்கள் எல்லாம் செய்து விடுறாங்க. அவங்களுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ்வை தவிர பல தெய்வங்கள் இருப்பதாக சில சந்தர்ப்பங்கள்ல வஸ்வாசுகள் எழும்புது. சிலவங்க அல்லாஹ்க்கு கண் இருந்தா இப்படி செய்வானா என்றெல்லாம் கேட்குறாங்க. அல்லாஹ்க்கு கண் இருந்தா எனக்கு இந்த சோதனையை தருவானா, நான் எவ்வளவு காலமாக அவனை அழைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த இணை வைக்கக்கூடியவர்கள், ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மறுக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஈமான்ல மிகவும் பலகீனமானவர்கள். ஈமானுக்குண்டான உழைப்பை இவங்க தொடர்ந்து செய்யணும். அந்த உழைப்புல முதலாவது இல்மு தௌஹீதை நாங்கள் அடையணும். வஸ்துகள்ல எந்த விதமான நம்பிக்கையும் எங்களுடைய உள்ளத்துல வரக்கூடாது. அவைகள் அனைத்துக்கும் எதுவும் செய்யறதுக்கு உண்டான ஆற்றல் கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். எந்த பாவமும் செய்யலாது, எந்த நன்மையும் செய்யலாது, எந்த நன்மையை பக்கம் திரும்பவும் மேலாது, எந்த பாவத்தை விட்டும் விலகும் மேலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கிருபை, ரஹ்மத், அவனுடைய ஆற்றல் வல்லமை இல்லாமல் என்ற விடயங்கள் எங்களுடைய உள்ளத்துல ஆணித்தரமாக ஊண்டுதல் பிடிக்கணும். அந்த நிலைமையில இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடியது அனைத்தும் பொய் என்று உள்ளத்துல வரும். இன்றைக்கு அதிகமானவங்க கண்ணுக்கு விளங்கக்கூடியதை மட்டும்தான் நம்புவாங்க. ஏன் காணாத தெய்வங்களை வணங்குறீங்க, ஏன் காணாத இறைவனை வணங்குறீங்க என்றெல்லாம் கேட்பாங்க. அதனால எதுவெல்லாம் எங்களுடைய கண்ணுக்கு விளங்குதோ, இந்த கடல்கள், நதிகள், நந்தவனங்கள் மற்றும் உண்டான துனியாவுடைய பொருட்கள், வஸ்துக்கள், இவைகள் தான் எங்களோட வாழ வைக்குது, எங்களை பாதுகாத்துக்குது என்று விளங்கக்கூடியவைகள், திறமைகள் அனைத்துமே பொய். எது மறைவானதாக இருக்குதோ அதுதான் உண்மை என்ற நிலைமைக்கு வராத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தூய்மைப்படுத்தியவர்களாக, தஸ்பீ செய்தவர்களாக நாங்கள்
ஆகிவிட முடியாது. இதனால மூமின்கள்ல பலகீனமானவர்கள் அவங்களுடைய நஃப்ஸுகளை வணங்கி கொண்டு வாராங்க. அவங்களுடைய நஃப்ஸு சொல்றதை தான் செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைய அவங்க மறுக்கிறாங்க. சிலர் அவங்களுடைய வியாபாரத்தை பெரிசாக மதித்து அல்லாஹ்வுடைய வழிபாடை சம்பூர்ணமாக விட்டுவிடுறாங்க. அல்லாஹ்வுடைய இபாதத் செய்யறதுக்கு, அல்லாஹ்வுடைய வணக்கங்கள் புரியறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இன்னும் சிலர் அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்கள் மீது கொண்டுள்ள அன்பு மிகுதியால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து விடுறாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி இந்த 3 விதமான ஆசைகளோட இச்சைகளும் இவர்களுக்குள்ள கலந்து அவைகளை தெய்வங்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுகையில நின்று கிராத் ஓதுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்ற இந்த ஆயத்தை ஓதிய உடனே மயங்கி கீழே விழுந்துடுவாங்க. இதை பற்றி அவரிடத்துல கேட்ட நேரம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நாங்கள் சொல்றோம், ஆனா அவாவுக்கு மனோ இச்சைக்கு நாங்கள் வழிபடுறோம், இதனால நஃப்ஸுகளை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று கேட்கிறோம். அல்லாஹ் அவன் அல்லாதவனுடைய வாசல்களுக்கு நாங்கள் போயிட்டு உதவி தேடி நிற்கிறோம். இந்த அளவுக்கு இதுல நாங்க எவ்வளவு உண்மையாளர்கள் பொய்யாளர்கள் என்கிறதனையும் அவர்கள் அதனை ஓதும் போடு கொள்ளும் இறையச்சத்தினுடைய அடையாளங்களும் வெளியாகுவது பதிவாக்கப்பட்டது. தௌஹீதுடைய திக்ர மடக்கி மடக்கி நாங்க சொல்லோம். லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த திக்ர நாங்க மடக்கி மடக்கி சொல்லோம். லா எனும் பொழுது ஒன்றுமே கிடையாது. வீடு, வாசல், மனைவி, மக்கள், தோட்டம், வாகனங்கள், துனியாவில் எதுவெல்லாம் கண்ணுக்கு விளங்குதோ, எங்களுடைய ஆற்றர்கள், தங்கம், வெள்ளி, வைரங்கள் மற்றும் உண்டான பெரும் பெரும் மாளிகைகள், எங்களுடைய காணி, பூமி, தோட்டங்கள் என்ற எதுவுமே கிடையாது. லா எதை கொண்டு நடக்குது என்று சொல்லி நினைக்கிறோமோ அவைகள் எதுவுமே இல்லை. இல்லல்லா, அல்லாவை தவிர, அல்லாவை கொண்டு தான் அனைத்தும் நடக்குது என்ற இந்த தௌஹீதுடைய திக்ர் எங்களிடத்துல இருந்து கொண்டே இருக்கணும், நிதமும் உச்சரிக்கணும். ஒரு நாளைக்கு 10,000 தடவை யாரு லா இலாஹ இல்லல்லா என்று சொல்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மௌத்துடைய நேரத்துல களிமா நாவுக்கு வரும் என்று கிதாபுகள்ல எழுதியிருக்கின்றாங்க. எதுல எங்களுக்கு பழக்கம் இல்லையோ, பழக்கம் இல்லாதது மௌத்துடைய நேரத்துல வரமாட்டாது. எதுல அதிகமாக காலங்கள் நேரங்களை கழிக்கிறோமோ அதுதான் மௌத்துடைய நேரத்துல வரும். சிலவங்க மௌத்துடைய நேரத்துல மெச்சை பற்றி உலர்த்துவாங்க. நோய் அதிகமாகிட்டா அவரு இந்த கிரிக்கெட் மேட்ச் பற்றி உளர்றதை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சிலர்கள் அவருடைய வியாபாரத்தை பற்றி நோய் முத்திய நேரத்தில் உளறுவார்கள், தூக்கத்திலே உளறுவார்கள். அந்த கடினமான நோயுடைய சந்தர்ப்பமும் கடினமான புத்தி பேதலிக்கிற சந்தர்ப்பமும் தான் சக்கராத்துடைய நேரம். அந்த நேரம் நல்லடியார்களிடத்துல கூட ஷைத்தான் வந்து 2 இலாஹ் இருக்கிறார்கள், சொல்லு சொல்லு என்று அலட்டி கொண்டே இருப்பான். அந்த நேரம் எங்களுடைய நாவுல களிமா வர வேண்டும் என்றா அதிகமாக இரவு பகலாக நாங்கள் களிமாவே உச்சரிக்கணும். இதில் அதிகம் கால நேரத்தை செலவழிக்கிறோமோ சக்கராத்துடைய நேரம் அவைகள் தான் முன்னால வந்து நிற்கும். ஒருத்தர் வியாபாரத்தில் கூடுதலாக ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து வாழ்ந்தார் என்றா அந்த வியாபாரத்துடைய விஷயங்கள் முன்னால வந்து நிற்கும். அதிகமானவங்க பாவங்கள் செய்து பல மோசமான விடயங்களை, காட்சிகளை பார்த்து அதிலே காலங்களை கழித்திருந்தார்கள் என்றால் சக்கராத்துடைய நேரம் அது தான் முன்னால வந்து நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் தொழுகையுடைய சந்தர்ப்பம். தொழுகையுடைய நேரத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுது முடிக்கிறோம். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு 2 ரக்காத் முழுமையாக அல்லாஹ்வுடைய சிந்தனையில தொழுது இருப்போமா? அப்படி தொழுது இல்லாட்டி தொழுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு எங்களுடைய தொழுகைகள் மாறி இருக்குது. ஏன்? வஸ்துகளுடைய நம்பிக்கையும் ஆசையும் மோகமும் அவைகள் பின்னி பிணைந்து அவைகள் தான் எங்களுடைய நாவுக்கு வருது. குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலையும் தொழுகையில வேறு வேறு விஷயங்களை உச்சரிக்கக்கூடியவர்களும் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். சஜிதாவிலையும் வேறு சிந்தனை, தொழுது முடியும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனையே வராதவர்கள் எங்கள ஏராளம். இப்படி இருக்கும் பொழுது இந்த முன்னோர்களுடைய விடயத்தை பாருங்க. அவங்க தொழுகையில ஓதும் பொழுது மயங்கி விழுந்து விடுறாங்க. ஏன்
என்னிடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை இல்லையே என்று அவங்க கவலைப்படுறாங்க. இதனால புத்தி உள்ளவர்களுடைய சேர்த்தான் ஈமான புதுப்பிக்கிறது. ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையின் மூலமாக உங்களுடைய ஈமான புதுப்பிங்க. அதிகமாக தஸ்பீகளை செஞ்சு கொண்டே இருங்க. நீங்க பெரிய பெரிய பதவிகள் உயர்த்தப்படுவீங்க. பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக்கொண்டே இருங்க. நபிமார்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான அந்தஸ்து பெற்றோர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருது. அல்லாஹ் பல மாஜிசாத்துகளை அவங்களுக்கு காண்பிக்கிறான். அப்படியான நபிமார்கள் கூட கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது இந்த தௌஹீதுடைய கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரத்யேகமான திக்ர கேட்கிறாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இதனைத்தானே எல்லாரும் செய்றாங்க. மூசா இதனுடைய இந்த கலிமா ஒரு தட்டிலையும் இந்த வானங்கள் பூமிகள் மற்றும் முழு அண்ட சராசரங்களை இன்னொரு தட்டுல வைத்தாலும் கூட கலிமாவுடைய தட்டு தான் அதாவது கனமாகிவிடும். ஒரு தராசில எழுதுங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை போடுங்க. முழு முழு உலகத்தினுடைய அனைத்தையும் 7 வானம் 7 பூமிகள் எல்லாமே ஒரு தட்டுல வைங்க. இந்த கலிமாவுடைய தட்டு தான் கனமாகிவிடும். இதை நாங்க எப்படி விளங்குறது? கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் வச்சு காட்டுவான். அதாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் எதனை போல இந்த முழு உலகத்தினுடைய வஸ்துகளுடைய காசோலைய போல. அந்த காசோலையை வைத்து விட்டு வேறு வஸ்துக்களை வைத்தால் எது பொறுமதி அதிகம்? அந்த காசோலை தான், செக் தான் பொறுமதி அதிகம். அவ்வளவு சொத்துகள், லட்சக்கணக்கான வாகனங்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அவைகள் எல்லாம் மிகைத்த ஒரு செக் கொண்டு வைக்கப்பட்டிருக்குதுண்டா, அந்த செக் தான் பொறுமதியால் அதிகம் என்கிறத போல இந்த கலிமா தான் கனத்தால் அதிகமாகிவிடும். யுஸப்பிஹுலஹு ஸமாவாத்து ஸப்உ. இதனால உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறதை போல இருக்குது. இந்த 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, வல் அர்து 7 பூமிகளும் தஸ்பீஹ் செய்து, வமன் ஃபீஹின்ன அவைகள் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் தஸ்பீஹ் செய்கின்றது. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல். வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். என்றாலும் அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹை உங்களால் விளங்க முடியாது, அறிய முடியாது. இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பொறுமை குணம் உள்ளவன், மன்னிக்க கூடியவன். நீங்க உண்மையிலே இந்த விடயத்துல ஃபெயிலியர் ஆனவர்கள் என்கிறதுன்னு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுறதோடு, இந்த தஸ்பீஹ் என்கிறது குறைகளை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தூய்மைப்படுத்துறதுக்கு சொல்லப்படும். சப்பஹ யுஸப்பிஹு தஸ்பீஹன் என்ற சொல்லிலக்கண வார்த்தை அது தூய்மைப்படுத்துறதுக்கு பாய்க்கிறது. வானங்கள் பூமி தஸ்பீஹ் செய்கிறது என்கிறதுக்கு அவைகளுடைய சுயநிலை என்ற நாவை கொண்டு அது தஸ்பீஹ் செய்கிறது என்ற கருத்து. இவைகள் எல்லாத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான். அவனுடைய ஆற்றல், அவனுடைய விவேகம் அனைத்தும் இந்த அசையக்கூடிய மர கிளைகள் மற்றும் உண்டான உயிருள்ள உயிரில்லாத அனைத்து வஸ்துகளும் அறிவித்து கொண்டிருக்குது. அவைகளுக்கு ஒரு தஸ்பீஹ் இருக்குது. ஜின்கள், மனிதர்கள், இவங்க பேசும் சக்தி உள்ள நாவு கொடுக்கப்பட்டவங்க. இவங்களுக்கும் அல்லாஹ் தஸ்பீஹுடைய முறைகளை அறிவித்து கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பிராணியோ தாவர வர்க்கமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தஸ்பீஹை செய்யாம இருந்ததே கிடையாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலைத்தான் அறிவிக்குது. இந்த முஷ்ரிக்குகள் இடத்துல வானங்கள் பூமியில படைத்தவன் யார் என்று கேட்டுனா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்று பதில் சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு இணை வைக்கிறதுல அவங்க மிகைத்திருப்பாங்க. இப்படியானவர்களை பார்த்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் பார்க்க இல்லை, கேட்க இல்லை, இவர்கள் குருடானவர்கள், செய்டானவர்கள், இவர்கள் சிந்திக்கிறாங்க இல்லை என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துறது, திக்ர் செய்யறதன் காரணமாக
ஒரு சிறந்த அமலை அடியான் செய்கிறான். அஃப்லலுல் அமால், அமல்ல ஆக சிறந்திருத்தான் அல்லாவுடைய திக்கர். ஒல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாவுடைய திக்கர் ரொம்ப பிரமாண்டமானது. இங்கே திக்கர்னு சொல்றது தொழுகை. இந்த தொழுகையுடைய நேரத்தில் தொழக்கூடிய பழக்கம், தொழுகையுடைய கண்ணியம் உள்ளத்தில் அதனுடைய நேரங்களை அறிஞ்சு தொல்றது, பெண்கள் தொழுகைக்கு முன்னாலேயே தயாராகிறது, அஜான் சொன்ன உடனே சுன்னத் தொல்றது, அந்த இடத்துல தாமதிக்காம தொழுகையை நிறைவேற்றது. இந்த தொழுகை எல்லாருக்கும் செய்யலாது, உண்மையான மூமின்களுக்கு தான் செய்யலும். முனாஃபிக்கீன்களுக்கு பாரமானது. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு 5 நேரமும் போறது, அவங்களுக்கு நோய்கள் மற்றும் உண்டான தடங்கங்கள் இல்லாத பட்சத்தில் பள்ளியை பற்றி பிடிக்கிறது. இன்னும் சிலவங்க தன்னுடைய தொழில்கள் மற்றும் உண்டான விஷயங்களை வச்சு காரணம் சொல்லுவாங்க. இவைகள் அனைத்தும் பள்ளிக்கு போயிட்டு தொழாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய ஜிக்கர் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது. அது அல்லாஹ் இடத்துல மிகவும் தூய்மையானது. யஜ்லிபுத் மானினத்தை வர்யுதர் ரஹ்மான், அந்த திக்கர் தான் மன அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொண்டரும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். வயத்துருது ஷைத்தான, ஷைத்தானை விரட்டி அடிக்கும். வயுனவிருள் கல்ப வல் வஜ்ஹ, உள்ளத்தையும் முகத்தையும் பிரகாசம் அளிக்க செய்யும். வயூரிசு சாத்தன் ஃபிர் ரிஸ்கி வ ஹயாத்தன் லில் கல்பி, ரிஸ்குல விஷாலத்தையும் உள்ளத்தினுடைய உயிரோட்டத்தையும் உருவாக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்த விடயங்களை சாதிக்கிறதுக்கு வேற வேற அமைப்புகளை தான் யோசிக்கின்றோம். உள்ளம் உங்களுடைய ஆனந்தம் பெறுவதற்கும், முகத்தில் உங்களுக்கு பிரகாசம் வருவதற்கும், கல்புல பிரகாசம் உண்டாகிறதுக்கும் அல்லாஹ்வுடைய திக்ர செய்யுங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இல்லாத கிரீம் வகைகள் எல்லாம் பூசுரம் முகமலாகிறதுக்கு. ஆனாலும் அல்லாஹ் திக்ரின் மூலமாக அந்த அழகை ஏற்படுத்துகின்றான். யார் அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு அபரிமிதமான பிரகாசத்தை உண்டு பண்ணுவான். நல்லோர்கள் அவர்களை காணும் பொழுது திக்ர் உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஹுவ சபபுன் லி திக்ரில்லாஹில் அப்தி ஃபில் மலைஇல் அலா, மலவுல் ஆலா என்ற மலாய்க்காமார்களுடைய உயர்ந்த கூட்டத்தில் அடியானை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரே காரணம் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். வயுஞ்சி மின் அதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதனை விட்டும் இந்த திக்ர் எங்களை பாதுகாக்கும். வயுஸ்மிரு முஹப்பத் அல்லாஹி வ முராகபத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மஹப்பத்தையும் அவனுடன் கதைக்கும் முராகபாவையும் ரகசியம் பேசுவதனையும் எங்களுக்கு இடத்துல திக்ர் தான் உண்டாக்கும். இன்றைக்கு திக்ர் இல்லாத இல்முல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மார்க்கத்துடைய அறிவு தான் இருக்குது, ஆலிமாகத்தான் இருக்கிறார், ஆலிமாவாகத்தான் இருக்கிறாள் என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத அந்த இல்முக்கு எந்த விதமான பிரகாசமும் கிடையாது. இதனால தான் இல்மும் திக்ரையும் இணைத்து சொல்லப்படுது. ஆக சிறந்த அமல் திக்ர் தான். ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ன திக்ர ஹைரு ஆமாலிக்கும் வ அஸ்காஹா இந்த மலிக்குக்கும், திக்ர் உங்களுடைய அமல்களில் மிகவும் சிறந்தது, உங்களுடைய அரசன் இடத்துல அல்லாஹ்விடத்தில் ரொம்பவும் தூய்மைப்படுத்தக்கூடியது. வ ஹைரும் மின் இன்ஃபாக்கி தஹபி வல் வரிக் வல் வரக், தஹப் தங்கம், வரக் வெள்ளி, இவைகளை செலவழிக்கிறதை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய மஅய்யத்தை, அல்லாஹ்வுடன் சேர்ந்து இருக்கக்கூடியதை எங்களுக்கு உண்டாக்கும். அல்லாஹ் ஹதீஸிலே குதுஸில சொல்றான், அன இந்த லன்னி அபுதி பி வானமாஹு இதா தக்கரணி, அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அதை போல நான் அவனோட நடந்து கொள்கின்றேன். மேலும் அவன் என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் நான் அவனோடு இருக்கிறேன். அல்லாஹ் எங்களோட இருக்க வேண்டுமென்றால் அதிகமான திக்ர்ல நாங்கள் எங்களை ஈடுபடுத்தோம். திக்ரே லிசானி என்று ஒன்று இருக்குது, நாவினால் செய்கிறது. திக்ரே கல்பி என்று ஒன்று இருக்குது, உள்ளத்தினால் செய்கிறது. உள்ளத்தினால நாங்கள் அதனை உணர்ந்து நாவினால் உச்சரிக்கக்கூடியவர்களாக ஆகிடணும். மலாய்க்காமார்கள் இறங்குவதற்கு காரணமே திக்ர் தான். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவதோ, இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளில் முறையாக பக்குவமாக அமர்ந்து இந்த பாடத்துக்கு செவமடிக்கிறீங்க, தஃசீரை படிக்கிறீங்க. இந்த நேரம் அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் சக்கீனாவை இறக்குறான். யன்சிலு அல தாக்கிரீனா சக்கீனத், எந்த இடத்துல தாலீமாத்துகள், போதனைகள், அல்லாஹ்வுடைய தீனுடைய பிரஸ்தாபங்கள் நடக்கின்றதோ அங்கே அல்லாஹ்வுடைய
சக்கீனா என்ற அமைதி இறங்குறது. அந்த வீடுகளில் பிரச்சனைகள் சண்டைகள் வருவது குறையுது. அந்த வீடுகளில் இரத்த பந்தங்களுக்கு மத்தியில் உறவுகள் முறிகிறது, இல்லாம போகுது. ரஹ்மத்து ரஹ்மத் அவைகளை மூடிக்கொள்ளுது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ற வீட்டை மூடிக்கொள்ளுமோ அந்த வீட்டுக்கு யாருக்குமே வின செய்ய முடியாது. மலாய்கா மலாய்க்காமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். உள்ளத்துக்கு உயிரோட்டம் திக்ரின் மூலமாக கிடைக்குது. அத்திக்ரு குவத்துல் குலூப் வ ஹயாத்துல் அர்வாஹ் லா யஸ்தக்னா அன்ஹுல் முஸ்லிமு பிஹாலின். இப்படியாக உள்ளத்துக்கு ஒரு பலத்த வலிமையை ஏற்படுது. இன்றைக்கு சில விடயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கு கோலத்தனம் உண்டாகுது. மார்க்கம் என்று வரும் பொழுது அதில் அதிகம் கோலத்தனம் உள்ளவர்களாக ஆகிடுகிறோம். துனியா என்று வரும் பொழுது அதற்குண்டான எப்படியான சிரமத்தையும் சகித்து அவைக்குள்ள நாங்கள் பூந்து கொள்கிறோம். ஹயாத்துல் அர்வாஹ் ரூஹுக்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது தான் அல்லாஹ்வுடைய திக்ர். லா யஸ்தக்னா அன்ஹுல் முஸ்லிமு பிஹாலின். எந்த ஒரு நிலைமையிலும் ஒரு முஸ்லிம் அந்த திக்ரை விட்டு ஒதுங்கி இருக்க மாட்டார். ஷைத்தான விரட்டி அடிக்குது, அவனுடைய முதுகெலும்ப முறிக்குது. திக்கர் ரிஸ்க இழுத்து கொண்டு வருது. பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்கு திக்கர் தான் காரணம். ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்கிறாரு, அந்த நேரம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் அதிகமாக திக்கர் தஸ்பீஹில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகைக்கு பின்னால அவர் செய்யக்கூடிய திக்கர் பாவங்களை அழிக்குது. சொன்னாங்க ஹசரத் ரசூலுல்லாஹ், வைன்கானத் மிஸ்லு ஜபதில் பஹர், அது கடல் உடைய நுரையளவு இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தொழுது முடிக்கிறதே வேண்டா வெறுப்புடன், தொழுத கைக்கு எந்த விதமான திக்கரும் இல்லை, தஸ்பீஹும் இல்லை, எலும்பி ஓடுகிறோம். தொழுகைக்கு பின்னால எவ்வளவு துவாக்கள் இருக்குது ஓதுறதுக்கு, ஒரு 5 நிமிஷம் எடுத்து அதனை ஓத மறுக்கிறோம். இப்படியா கொண்ட நிலைமையில துனியாவில் எதில் எல்லாம் நாங்கள் மூழ்கி அது தான் இன்பம் என்று சொல்லி நினைக்கிறோமோ அவைகளின் மூலமாக பூர்த்தியான இன்பம் கிடைக்காம போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். மிகவும் கவனமாக நாங்கள் இருக்கணும். இந்த திக்ர்களுக்குத்தான் பாக்கியாத்து சாலிஹாத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி உச்சரித்து கொள்ளணும். இவைகளுக்கு பாக்கியாத்து சாலிஹாத், அத்துடனே காலையிலையும் மாலையிலையும் 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதணும். யாரு அப்படி ஓதுறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து தேவைகளையும் பொறுப்பெடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த 4ஆம் கலிமாவை நாங்கள் ஒரு 100 விடுத்தமாவது ஓதுற பழக்கமுடையவர்களாக இருக்கணும். அந்த கருத்துக்களை உணரணும். லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் நீ மட்டும்தான், வஹ்தஹு நீ தனித்தவன், லா ஷரீக லஹு உனக்கு இணை கிடையாது, லஹுல் முல்கு. பாருங்க எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். இதுல எந்த அளவுக்கு எங்களுடைய நம்பிக்கை ஊடுருவி இருக்குது என்கிறத பாருங்க. அவனை உண்மைப்படுத்தி, அவனை ஒருமைப்படுத்தி, அவனுக்கு இணை இல்லை என்று சொல்லி, அவனுக்குத்தான் ஆட்சி சொந்தமானது. லஹுல் முல்கு, லஹுல் முல்கு, உனக்கே ஆட்சி சொந்தமானது. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுமனை உச்சரித்து எந்த விதமான பொறுமதியும் இல்லாமல் போயிட்டது. வலஹுல் ஹம்து, யா அல்லாஹ் புகழ் எல்லாமே உனக்குத்தான், ஆட்சி உனக்கு, புகழ் உனக்கு. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்துவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த நம்பிக்கை எல்லா மீதும் ஆற்றலுடையவன் நீதான், யாருக்குமே எதுவுக்கும் அதிகாரம் செலுத்த முடியாது என்ற விடயங்கள் எங்களுடைய உள்ளத்தில் தாங்கி நாங்கள் இந்த திக்ர்களை செய்யணும். பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்று காலையிலையும் மாலையிலையும் 3 விருத்தங்கள் ஓதிக்கொள்ளணும். சந்தர்ப்ப துவாக்களை எங்களுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ளணும். வானம் பூமியில் இருக்கக்கூடிய எதுவுமே தீங்கு செய்யாது என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அந்த அனுகூலமோ அல்லாஹ்வுடைய எந்த விதமான பேரோடும் இணைக்கப்பட்ட எதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடாம தீங்கு செய்ய முடியாது என்கிறத நாங்கள் உள்ளத்தில் கொண்டாரோம். வானங்களில் பூமிகளில் இருக்கக்கூடிய எதுவுமே அல்லாஹ்வுடைய பேரோட எந்த தீங்கும் செய்ய மாட்டாது. இதனால் அதிகமாக எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லையும் தான், எங்களுடைய வீட்டு புழக்கங்கள்லையும் தான்
சமையல்கள்லையும் தான் அனைத்திலும் ஜிக்ர கலக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எல்லாமே ஆரம்பிக்கணும். சாப்பாடுகள் வைக்கிறது, சமையல்கள் செய்கிறது, தண்ணி தேநீர் ஊத்துறது, ஆடைகள் அணிகிறது, இப்படி எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய திக்கர். யார் அந்தந்த நேரங்கள் அந்தந்த திக்கர்களை செய்வாங்களோ, சந்தர்ப்ப துவாக்களை ஓதுவாங்களோ, அல்லாஹ் அவங்களுக்கு தான் இறுதி முடிவுகளையும் நல்லதாக ஆக்குறான். அவங்கள தான் அதிகமான மகத்தான கூலிகளுக்கு காரணமாக ஆகிடுறாங்க. இதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அவனுடைய ஜிக்கரோட இணைக்கோணம். இந்த மரமட்டைகள் கூட ஜிக்கர் செய்கின்றது என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நபியாக வாரத்துக்கு முன்னால எனக்கு சலாம் சொல்லி கொண்ட ஒரு கல்லை மக்காவில் நான் அறிவேன் என்று சொன்னாங்க நபி அவங்க. நான் நபியாக வாரத்துக்கு முன்னாலேயே ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தது, அந்த கல் எது என்று எனக்கு தெரியும் என்று சொன்னாங்க. உணவு தஸ்பீ செய்கிறத ரசூல்லா கேட்டாங்க, சஹாபாக்களுக்கும் கேட்க வைத்தாங்க. இப்படியாக சில கற்கள் தஸ்பீ செய்கிறதையும் சஹாபாக்கள் செவிமடித்தாங்க. எனவே திக்கரில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற அந்த தஸ்பீ திக்கர் ரொம்பவும் மகத்துவமிக்கது. இப்படியாக ஏராளமான திக்கர் தஸ்பீஹாத்துகளை எங்களை ஈடுபடுத்துறதுனால எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமையும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய போதனைகளை சீரான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவார்.